சரத்குமார் சார், இவரோட வயசு என்னவா இருக்கும் இப்படின்றது மட்டும்தான் எனக்கு வந்து தோணிட்டே இருந்துச்சு. என்ன சார் சீக்ரெட்டு அப்படின்னு கேட்டேன். காலையில் எழுந்த உடனே ஒரு பீட்ரூட் ஜூஸ் குடிப்பேன் பிரதீப் அப்படின்னாரு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த வயசுல வரும்போது நான் அப்படி இருந்தேன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். இயற்கையா கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம் வந்து பீட்ரூட். 30 வயசு 35 வயசு தாண்டுச்சுன்னா ஸ்கின் வந்து சாகிங் ஆயிடுச்சு, தோல் தொங்கிடுச்சு, லிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிங்கிள் லிஃப்ட் கிரீம்ஸ் யூஸ் பண்ணாங்க. சார் எல்லாத்துக்கும் குப்பையில போடுங்க, டெய்லி பீட்ரூட் ஜூஸ் குடிங்க, சுருக்கம் போயிடும் அப்படின்னு. ஏன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்மளுடைய சுருக்கத்தை வந்து கம்ப்ளீட்டா குறைச்சிடும். ரிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். பீட்ரூட் ஜூஸே வந்து ஃபேஸ் பேக்ல போடுவாங்க. தலைக்கு ஹேர் மசாஜ்க்கு இந்த சீசன் அக்டோபர் ரொம்ப பயங்கரமா முடி கொட்டும். அன்னைக்கு நம்ம கொய்யா இலையை அரைச்சு அந்த கொய்யா இலை பேஸ்ட் போட்டா முடி கொட்டாதுன்னு சொல்ற மாதிரி இந்த பீட்ரூட் ஜூஸ் இதுவும் வந்துட்டு ஹேர் மசாஜ்க்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஹேர் பயங்கர ஷைனிங்கா க்ளோயிங்கா இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. 170 ஃபிலிம்ஸ் மேல பண்ணி நிக்கேத் சார் சொன்ன மாதிரி நீங்க எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணி ரொம்ப ஹம்பிளா இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். மமிதா வந்து நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல பார்த்தேங்க. இந்த லவ் டுடே பண்ணும் போது ஹீரோயின்ஸ் தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து மமிதா ஒன்னுத்த வந்து சாப்பாடை வந்து அப்பளத்தை ஒட்டச்சு நக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். பயங்கரமா இருந்துச்சு. செம்மையா எக்ஸ்பிரஷன்லாம் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கான்டாக்ட் பண்ணா அப்போ வந்து மணங்கான் அப்போ அவங்க பண்றதா இருந்தது. ரொம்ப பிஸியா இருந்தாங்க. என்னென்னமோ ட்ரைலாம் பண்ணேன். மணங்கான் டீம் கிட்ட பேசினேன், என்னென்ன ட்ரை பண்ணேன். ஆனா அந்த டைம் ஒர்க் பண்ண முடியல. அப்பத்துலேருந்தே எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அப்போ திடீர்னு கீர்த்தி வந்து எனக்கு சொன்னாரு, இந்த படத்துக்கு மமிதா பற்றி பேசியிருக்கேன்னு. நாங்கள் ஆக்சுவலாக அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணல. எனக்கே வந்து சர்ப்ரைஸாக தான் சொன்னார். எனக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா இவங்களோட ரொம்ப ஒர்க் பண்ணேன்னு வந்து ப்ளஸ் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். இது காமெடி பண்ணும், எமோஷனல் சீன்ஸ் இருக்கு. நீங்க மமிதா இது வரைக்கும் பார்க்காத எமோஷனல் சைடே இந்த படத்துல பார்க்க போறீங்க. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பெர்ஃபார்மர்.